இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தாங்க பண்ணியிருக்கிறோம். வித்தியாசமான முறையில் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்திருக்குங்க. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே முடிச்சூர் லட்டு சாப்பிட்றது போல் இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பச்சரிசி 100 கிராம் இருக்குங்க அளவு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயும் ஒரு அரை கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இதையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உணர விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை நல்லா ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணிக்கு மாற்றிட்டு நல்லா தண்ணியெல்லாம் உணர விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரிசியில் இருந்த ஈரத்தன்மை நல்லா உணர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு உணர விட்டு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பாசிப்பருப்பையும் இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். நல்லா பாசிப்பருப்புமே நல்லா உணர்ந்து வந்துருச்சு. இப்போ அரிசியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கிட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் மாறிடக்கூடாது. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஆறவும் நான் அரைச்சிட்டு வந்து எப்படி அரைக்கிறேன்னு காட்டுறேன். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ரவை பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 3 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் தண்ணி, அரை கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணிங்க. ஆக மொத்தம் 3 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது. கீழே பாருங்கள் முறையாக வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம அடித்து வச்சுருக்கிற பருப்பையும் அரிசியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம சேர்த்தோம்னா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சுட்டு இது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வேக விட்டு இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே 2 கப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் நாட்டு சக்கரை சேர்க்கணும். அப்போ தான் நல்லா இனிப்பு நல்லாயிருக்கும். இப்போ 3/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் மண்டவெல்லம் சேர்க்குறதா இருந்தால் 3/4 கப்பு தண்ணி ஊற்றி 2 கப் மண்டவெல்லம் எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இந்த டயத்தில் சேர்த்துக்குங்க. பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணி நம்ம சேர்த்த அந்த 3/4 கப்பு தண்ணி சேர்த்தோம்லையே, அதனால் நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1 கப்புக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி ஒரு 3/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாசனை சும்மா கமன்னு வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய்யோட அளவு நீங்கள் எப்படி கூட்டியோ குறைச்சா கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா நெய் கண்டிப்பாக விடணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறவும் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா வெதுன்னு ஆறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் லட்டு போல் தான் பிடிக்கிறேன். பாருங்கள், நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம உருண்டை சூப்பராக பிடிச்சிக்கிட்டாச்சு. இந்த உருண்டைகளை இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் எல்லா உருண்டைகளையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. எனக்கு ஒரு 16 உருண்டைகள் வந்திருக்குங்க. இப்போ ஒரு இட்லி சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடையை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. நல்லா கமன்னு வாசனையோட. இப்போ இதை ஆறவும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் உருண்டைகள் சுட சுட அப்படியேவும் சாப்பிட்டாச்சு. இது வீடியோக்காண்டி கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்துருக்கிற இனிப்பு, அந்த தேங்காய் பூ, நெய், பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை.
விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் கொழுக்கட்டைகள் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாங்க.